எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமரன் பேசுறேன். ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்டேன் இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்கள் எல்லாரோடையும் பேசணுமெண்டு. ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் என்னோட யூடியூப் சேனல்லே நிறைய வீடியோஸே பண்ணியிருக்கேன். நான் ஒரு மிகப்பெரிய தளபதி விஜய் ரசிகன். அதை நான் ஒரு குறும்படத்தில் கூட சொல்லியிருக்கேன். இந்தியா தளபதியில் ரவுண்ட் டேபிள்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். தளபதி விஜயா இருந்தவர் இன்றைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய். ரொம்ப பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம். எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்டார், ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு ஸ்டார் இன்றைக்கு அந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்டையே ஆள்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறார். அதுலேருந்தே தெரியுது அவர் ஒரு சாதாரண ஸ்டார் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஸ்டார், மக்களோட தளபதி என்று, மக்களோட நாயகன். எல்லாராலையும் சினிமாண்டு நிறைய பேர் அரசியலுக்கு வந்தவன். அதில் ஒரு சில பேர் தான் ஜெயிச்சிருக்கீங்க. அதில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா, புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இப்படி ஒரு சில பேர் தான் அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சது தமிழ்நாட்டில். அந்த விதத்தில் தளபதி விஜய் அரசியலில் இப்போ தான் ஒரு 2 வருஷம் புது கட்சியை தொடங்கி 2 வருஷத்துலேயே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆண்டு கொண்டு இந்த 2 கட்சியும் தகர்த்து இன்றைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறார். அது ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம். அவருக்கும் சரி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பட் என்னோட யூடியூப் தளம் மூலம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு பிரச்சனை ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் எதிர்பார்க்கல. நான் நிஜமாக யோசிச்சேன். நான் அரசியல் அனுபவம் இல்லாமல் வர்றது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். அரசியல்ன்ற சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்படி வரும்போது கண்டிப்பாக வெற்றி தோல்விகள் என்று போகும். யாராலையும் எதுக்கு பார்க்க முடியாது எப்படி வர முடியும் என்று. அந்த விதத்தில் தளபதி விஜயோட இந்த சாதனை கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. என்றால் மக்களோட மனசை அவர் வென்றிருக்கிறார்ன்றதான் இதில் தெரியுது. மக்கள் எந்த அளவுக்கு அவரை நம்புறீனம், எந்த அளவுக்கு அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற ஒரு மாற்றம் என்று பார்க்குறீனம். இப்படி அரசியலில் இப்போ கடந்த 2 மாதமாக மிகப்பெரிய மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வருது. கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி பார்க்குற அரசியலை, தமிழ்நாட்டு அரசியலை. ஏன்னால் நாங்கள் சினிமாவில் பார்த்து வந்த ஒருத்தர் இன்றைக்கு அரசியலில் ஒரு நாட்டை ஆள்ற லெவலுக்கு வந்திருக்காருனால் அதை எல்லாருமே விரும்பி பார்ப்போம். என்ன செய்ய போகிறார், என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறார், எப்படி மக்கள் மனசை வெல்ல போகிறார், இன்னும் பெருசாக மனசை வென்றதை தாண்டி மக்களோட வாழ்க்கையில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்த போகிறான்றதை தான் எல்லாருமே விரும்பி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ காத்திருப்போம். கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும். அரசியலில் எடுத்தோன்னே பெரிய ஆள் ஆக முடியாது. இப்போ அவருக்கு அந்த கதவு திறக்கிறக்கான திறப்பை கொடுத்தாச்சு. திறந்து இப்போ உள்ளக வந்துட்டார். இனி மாற்றங்களை அவர் தான் கொண்டு வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக தளபதி விஜய் சமயத்தில் நிறைய சர்ச்சைகளையும் அவர் பேர் அடிபட்டது, அவரோட தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம். அதை பற்றி நான் கருத்து சொல்கிறதுக்கோ அதை விமர்சிக்கிறதுக்கோ எனக்கு தகுதி இல்லை. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னொருத்தன லைஃப்பை பற்றி நாங்கள் இது சரியில்லை, இது சரி இப்படின்னு பேசுகிறதுக்கு அதுக்குள்ளே தலை போடுறது எங்களோட அது மேனஸ் இல்லை. அவர் ஒரு செலிப்ரிட்டி. இன்றைக்கு அவர் படங்கள் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு அவர் அரசியலுக்கெல்லாம் வர்றார். கண்டிப்பாக நல்லது கெட்டன்னு நாங்கள் பிரித்து பார்த்தாலும் அவேண்ட லைஃப்பில் என்ன நடந்தது, எதுக்காண்டி இப்படி முடிவுகள்லாம் எடுத்தவ, இப்படி என்னென்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது. அது ஒரு விஷயத்தை முழுமையாக தெரியாமல் நாங்கள் யாரும் கருத்து சொல்கிறதோ இல்லை அதை பற்றி பேசுகிறதோ தவறு. ஆனால் தான் நிறைய விஷயங்கள் நான் அட்ரஸ் பண்ணாமல் இருந்தேன் நான். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் பொதுவாக சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி ஜனநாயகன் ஒரு வழியாக திரைக்கு வருது. ஜனநாயகன் மிகப்பெரிய தடைகள்லாம் தாண்டி தான் வந்திருக்கு. சொல்லப்போனால் பைரசி, அந்த படத்தை லீக் பண்ணி நிறைய பேர் லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நேர்மையான தளபதி ரசிகர்கள் இதை தவிர்த்து வந்தவன். என்னென்ன லீக்ஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்தையும் நிறைய லீக் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி இல்லை, இந்த படத்தை நாங்கள் திரையில தான் பார்க்கணும், கடைசி
தளபதி விஜய் படம். அது திரையத்தான் பார்க்கணும்னு நினைக்கிற நினச்சி அதை சரியாக பின்பற்றின எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் கண்டிப்பாக இது வாழ்த்துக்கள் தான். ஏன்னா ஒரு திரைப்படம் எடுக்கிறன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய கஷ்டம். ஒரு படத்தோட தயாரிப்பாளர்லேருந்து இயக்குனர், நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்பர்கள் என்று எத்தனையோ பேரோட உழைப்பு ஒரு படம். அது ரொம்ப அலட்சியமாக விட்டுறக்கூடாதா? இந்த படம் வந்துட்டு தனிஞ்சமா போய் பார்ப்போம்ட்டு அலட்சியமாக விடக்கூடாது. இந்த படத்தை திரையில் பார்க்கணும், கொண்டாடணும் என்ற எண்ணத்தில் தான். இந்த படம் எப்படி எதிர்பார்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கடைசி படம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு பக்கம் வந்து இல்லை இது ஒரு இன்னொரு தெலுங்கு படத்தோட ரீமேக், இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு நிறைய விவாதங்கள் இருக்குது. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு படம் திரைக்கு வருதுன்றாலே வந்து அதுவும் தளபதி விஜய் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட படம் வருதுன்றாலே வந்து அது தியேட்டருக்கு சரி எல்லாருக்குமே ஒரு திருவிழா தான். ஏன்னா படங்கள்ன்றது வந்து பல பேரை ஒன்றிணைக்கிற ஒரு விஷயம். அதை வந்து நாங்கள் என்றைக்குமே ஒரு நல்ல முற்போக்காக தான் பார்க்கணும். எல்லாருமே ஒன்றிணைஞ்சு சந்தோஷமாக இருந்து பார்க்கணும், கொண்டாடணும் அந்த எண்ணத்தோடு தான். அந்த விதத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம். ஜனநாயகன் ஒரு வழியாக வருகிற ஜூலை 23 போய் பாருங்கள், பார்ப்போம். நானும் போய் பார்க்க போகிறேன், பார்த்து கொண்டாடுவோம். ஒன் லாஸ்ட் டைம் தளபதி விஜய் திரையில் பார்த்து கொண்டாடுவோம். இப்போ தளபதி விஜய் இல்லை, இப்போ சி ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர். ஸோ கொண்டாடுவோம். இதுக்கப்புறம் தளபதி விஜய் வீடியோஸ், தளபதி காண்டி வீடியோஸ், தளபதி ஃபேன்ஸ் காண்டி வீடியோஸ் பார்ப்போம். அது வரைக்கும் see you in the next one.